ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம மார்க்கெட்டில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் 20 இயர்ஸ் தான் ஓவரால் சில்வரே இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சில்வரே இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்வரை வாங்க ட்ரை பண்ணுங்கள். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் டேட்டாலாம் காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்வரோட ரேஞ்ச் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எப்படி இருக்க போகுது. நீங்கள் இப்போவே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படிடா சில்வரை வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, பாராக வாங்குங்க, இல்லைனா சில்வர் ஜுவல்ஸ் வாங்குங்க, என்ன வேணால் வாங்க, ஓகேங்களா? ஆனால் சில்வர் வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 5 இயர்ஸோட சில்வரோட ப்ரைஸ் கேஜி வைஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ 2020 63,400 2021 62,600. நீ கேட்கலாம், என்னடா ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயர் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வாங்க இன்னமும் கம்மியாக தான் ஆகும். 2022 55,000 தான். ஆனால் 2023 78,000, ஓகேங்களா? 2024 95,000, ஆல்மோஸ்ட் 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2025 நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு? 1,95,000, ஆல்மோஸ்ட் 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. லாஸ்ட்டு 1 இயரில் மட்டும் 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிலோ சில்வரோட ப்ரைஸு. அது எப்படிரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இது கோல்டு உங்களுக்கு தெரியும், ஸ்லோவாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே சில்வர் யாருமே நோட் பண்ணுறதே கிடையாது. இதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ சில்வரோட ப்ரைஸு நல்லா கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஒரு கிராமே 195 ருபீஸ்க்கு ஆகிடுச்சு இப்போ. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்காக இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இப்போ கோல்டுனா ஸ்பெசிஃபிக்காக ஜுவல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஜுவல்ஸாக மட்டும் யூஸ் பண்ணல, இது இண்டஸ்ட்ரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிப்பு தயாரிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற எல்லா இடத்துலையும் சில்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வேர்ல்டில் எவ்வளோடா சில்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1.74 மில்லியன் மெட்ரிக் டன் சில்வர் இங்கே இருக்குது, ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, காயின்ஸ்க்கு, பில்லியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கே எவ்வளோ இன்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5,30,000 மெட்ரிக் டன்ஸ் தான் இவங்க எடுக்கிறாங்களே, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில்வரை எல்லாருமே எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, சில்வர் ஜஸ்ட் நார்மலாக ரொம்ப கம்மியான ரேட்டாக இருக்கே, ஸோ இதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்திலேயே இவ்வளோ தான் சில்வர் இருக்குது. ஸோ இந்த சில்வரை இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ரஃபாக கால்குலேஷன் பண்ணால் இப்போ 5,30,000 இருக்குது, ஓகேங்களா? இது எவ்வளோ எக்ஸாக்டாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஓவரால் பார்க்குறப்ப 20 இயர்ஸ்க்கு தான் மேக்ஸிமமே இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2045 வரைக்கும் தான் சில்வரே இங்கே இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், அட சில்வர் தானடா, இது எப்படிடா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிங்க, கோல்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப இப்போ அதிகமாகிடுச்சு ப்ரைஸு. ஸோ அதனால் நம்மளால இப்போ வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான். கோல்டு இந்த இயர் எண்டுக்குள்ளே 1 lakh ஆகிடும், ஓகேங்களா? ஒரு சவரனே. ஸோ இதுக்கு என்னடா வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்வர் பார் வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் கிடைக்கும், இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப காசு கம்மியாக ஒரு 5 கிராம் 10 கிராம் உங்கள் சேவிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே பெனிஃபிட் தரும். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சில்வரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே 1,000 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இது இப்போ பார்க்குறப்ப இது என்னடா 200 தானடா, 190 தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் இதோட ப்ரைஸ் 1,000 ஆகலாம். அதுக்கப்புறம் இது கோல்டு மாதிரி 9,000 10,000 ஆகலாம். இன் ஃபியூச்சரில் கோல்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, எல்லாம் வெள்ளி தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம்
சில்வரை வந்து வாங்க முடியுமோ வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான். ஸோ தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.